சிலருக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். நான் தனியா இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு தனக்குள்ளாகவே அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நபராய் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். எசேயா 41:10 சொல்லுது, நீ பயப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை யாரும் சரியா புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சில நேரத்தில் நம்மை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஃபேமிலி கூட சம்டைம்ல நம்ம புரிந்து கொள்ள மாட்டாங்க பாருங்க. அப்பதான் நம்ம மனசு சொல்லும், நமக்குன்னு யாரும் இல்லை, நம்ம தனியாக தான் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லைங்க. தேவன் உங்கள் கண்ணீரை பார்க்குறாரு, உங்கள் உணர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனால் அந்த வேதனையில் இருந்து நீங்கள் பேசின வார்த்தைகளை அவர் கேட்டிருக்கிறார். இந்த தேவன் உங்கள் கூட இருப்பதற்கு காரணமே உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி தான். அதனால் உங்கள் வாழ்க்கையை குறித்தோ உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை உங்கள் மைண்டில் வைக்காம, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை பலப்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. எந்த இடத்துல யாரால காயம் ஏற்பட்டதோ அந்த இடத்தை தேவன் பலப்படுத்துவார். காரணம், அவர் உன் தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நம்புனா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் டைப் பண்ணுங்க. நிச்சயமாக எந்த இடத்துல நீங்கள் பலவீனப்பட்டீங்களோ அந்த இடத்துல தேவ தொடுதலை நீங்கள் காண்பீங்க. God bless you.